தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் சின்னம் கேட்டு நவம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கவிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தாவேக கட்சி சார்பில் நவம்பர் முதல் வாரத்தில் இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், தகவல்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் நவம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நவம்பர் முதல் வாரத்தில் போட்டியிடுவதற்கான தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் மகளிரை கவரும் வகையில் சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் 5 சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. நவம்பர் முதல் வாரத்தில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயன் அந்த பிரச்சார சுற்றுப்பயணமானது பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் எப்பொழுது தொடங்குவார் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகிற நவம்பர் முதல் வாரத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.